அடுத்ததா ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் சீசன் 1ல வந்து இவங்களுக்கு கொஞ்சம் ஸ்கோப் கம்மியா இருந்தாலும், இதுல வந்து நெறைய ஸ்கோப் இருக்குது. பட் ஒரே லொகேஷனுக்குள்ள இருக்கிற மாரி தான் இருக்கு. ஜெயிலுக்குள்ள போறாங்க. ஆல்மோஸ்ட் சீரிஸ் முடியிற வரைக்குமே அங்கே தான் இருக்கிறாங்கங்கிற மாரி தான் இருக்கு. ஆனாலுமே அந்த லிமிட்டேஷன்ஸ்குள்ள அவங்களோட கேரக்டர் எவ்வளவு எக்ஸ்டெண்டுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கேரக்டர் ரைட்டிங்கா இருக்கட்டும், அதை அவங்க ஹோல்ட் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க விதமா இருக்கட்டும், 2மே ரொம்ப அற்புதமா வந்திருக்கு. அடுத்ததா இந்த கொலையை நாங்க தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு 8 பெண்கள் தனித்தனியா வந்து சரண்டர் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தால, அந்த 8 பெண்களோட காஸ்டிங்கும் சரி, பெர்ஃபார்மன்ஸும் சரி ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. இந்த 8 பெண்களுக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு இல்ல, வேற வேற பேக்ரவுண்ட் இருந்தாங்க. ஒருத்தருக்குமே ஏதாவது ஒரு யூனிக்னஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கேரக்டர் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப சரியான ஆட்களை தேர்ந்தெடுத்து நடிக்க வச்சிருக்காங்க. கௌரி கிஷன் 96 ஹாட்ஸ்பாட் மாதிரியான படங்களெல்லாம் ரொம்ப அற்புதமா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துலையுமே ரொம்ப முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அந்த 8 பெண்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு பெண்ணா வராங்க. ரொம்ப அற்புதமா நடிச்சிருக்காங்க. அடுத்ததா ரினி, இவங்களை வந்து நம்ம லவ்வர், இன்ஸ்பெக்டர் ரிஷி சீரிஸ் அந்த மாதிரியான படங்களையும் சீரிஸ்லையும் பார்த்துருக்கோம். ரொம்ப ஒரு எக்ஸலண்டான பர்ஃபார்மர். இதுலையுமே ரொம்ப முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இந்த 8 பெண்கள் இவங்க தான் கொஞ்சம் போல்டான நபர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போர்ட்ரேல் இருக்குது. அதை ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணி நல்லாவே பண்ணியிருக்காங்க. அடுத்ததா மோனிஷா பிளஷி, இவங்களை நம்ம டிவி ஷோஸ்ல நிறைய பார்த்துருப்போம். மாவீரன்ல எஸ்கே தங்கச்சி அவங்க நடிச்சிருப்பாங்க. இந்த சீரிஸ்லயுமே ஒரு சூப்பரான கேரக்டர், ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அடுத்ததா கட்சி சேர பாட்டுல வந்து பயங்கரமா கலக்கி இருந்த சம்யுக்தா விஸ்வநாத், அவங்க வந்து சட்னி சாம்பார்ங்கிற வெப் சீரிஸ்லயுமே நடிச்சிருந்தாங்க. இந்த சீரிஸ்ல அந்த 8 பெண்கள் ஒருத்தர் நடிச்சிருக்காங்க, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அதே போல நிக்கிலா சங்கர், அபிராமி போஸ், கலைவாணி பாஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆர்டிஸ்டுமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த 8 பெண்களோட கேரக்டர், அவங்களோட கேரக்டர் நேம்ஸ், அதை வந்து இந்த ஃபெஸ்டிவல்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இப்போ கொஞ்சம் முன்னாடி இந்த கதையோட நரேஷனையும் இந்த திருவிழா நடக்கக்கூடிய அதில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் லிங்க் பண்ணியிருந்த விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தால, அது வந்து இந்த 8 பெண்களை பேஸ் பண்ணி தான் அமைஞ்சிருக்கு. இந்த 8 பெண்களோட கேரக்டர் நேம்ஸ் என்ன, அந்த கேரக்டர் நேம்ஸ் இந்த திருவிழாவில் என்னவா வருது அப்படிங்கிற விஷயங்களை லிங்க் பண்ணியிருந்த விதம் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு.